ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம 1.5 கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எல்லாம் சுத்தமாக கழுவி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு நான் 200 கிராம் நான் புளி எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். வாங்க இதை நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலை, 6 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். புளியெல்லாம் கரைச்சி பாருங்கள், இதில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இதில் 2 ஸ்பூனு கல்லுப்பு, 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, 3 ஸ்பூன் தனியாத்தூள், 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் எப்படியும் கலக்கி விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கனமான வானிலை வச்சுங்க. இதில் இப்போது 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். ஜீரகம் வெந்தயம் எல்லாமே பொரிச்சு வந்துடுச்சுங்க. இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு 2 உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 50 கிராம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் இதெல்லாமே வதங்கி வருதுங்க. இதில் பொடியாக நறுக்கினா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, இதையும் இதில் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலெல்லாம் எல்லாம் நல்லா வதங்கி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுற புளி காய்ச்சல் ஊற்றிக்கலாம். எனக்கு உப்பு பத்தலைங்க, அதனால் இன்னும் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போது குழம்பெல்லாம் கொதி வருதுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும். குழம்பெல்லாம் கொதித்து சுண்டி வருதுங்க. இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். குழம்பெல்லாம் கொதித்து பாருங்கள், சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ கழுவி வச்ச மீனை இதில் போட்டுக்கலாம். இப்போது எல்லா மீனையும் இப்போ நான் போட்டுட்டேங்க. மீன் போட்ட உடனேங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே சிறுத்தீலையே வச்சுருங்க, கலக்க வேண்டாம். இதுலேயேங்க நான் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. அதை இப்போ இது மேலே ஊற்றிக்கலாம். அப்படியே மீன் போட்ட உடனேங்க பாருங்கள், இந்த மாதிரி சும்மா லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. போதும். மீன் போட்டதும் குழம்பெல்லாம் கொதித்து ஃபுல்லாக அடங்கிடுச்சிங்க. இதில் மேலே லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நாக்கு தட்டுற அளவுக்குங்க மத்தி மீன் குழம்பு செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. மீன் அப்படியே எடுத்துக்கலாங்க. மத்தி மீன் இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு கரண்டியில் எடுங்க. நம்ம வீட்டு சமையல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி சுட சுட சாதம், மத்தி மீன் குழம்புங்க. அப்படியே எடுத்து சாப்பாட்டில் போட்டுக்கலாம். சில்லி சிக்கனுங்க, சுட சுட சாதம், மத்தி மீன் குழம்புங்க. அப்படியே எடுத்து பிணைஞ்சி வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீன் குழம்பு ரெசிப்பியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.